ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, எப்படி இருந்தாலும் மாதா ஆசீர்வதிக்கவே மாட்டாங்கப்பா. எப்படி இருந்தாலும் கிடையாது. வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கு நிறைய பேர். நான் யாரையும் மன்னிக்க மாட்டாங்கன்னா ஆசீர்வாதம் கிடையாது. நான் ஜோசியக்காரட்டை போய் மந்திரம், ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாள் வாழ்க்கையை வீணாக்குனது போதும், இனி வீணாக்க வேண்டாம். நான் ஜோசியக்காரன்ட்டையும் குறி கேட்கறன்ட்டையும் மந்திரவாதிட்டையும் நான் இனிமே போக மாட்டேன். எனக்கு எல்லாமே ஆண்டவர் இயேசு மட்டும் தான். கைகளை உயர்த்துங்க. அப்படி இடுப்புல கட்டின கயிறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா, மந்திரவாதி கொடுத்த தாயத்து ஏதாவது இருந்துச்சுன்னா, உன் வீட்டுல இருந்துச்சுன்னா போய் அந்த பிசாசை முதல்ல வெளியே தூக்கி போடணும். உன் வீட்டுல இருந்துச்சுன்னா மாதா அங்க இருக்க மாட்டாங்க, சாத்தான் தான் உன் வீட்டுல இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோ. எது உன் வீட்டுல உன் கையில உடம்புல இருக்கோ முதல்ல கட்டி தூக்கி எறி. நீ சாத்தான் பிள்ளையா இருக்காத, மாதா பிள்ளையா மாறு.